பிட்காயின் அதிகமா பேசப்படுற ரொம்ப பிரபலமான ஒரு கிரிப்டோ கரன்சி. 2017ல ஒரு பிட்காயினோட விலை $1000. இப்போ அதாவது மே 2025ல அதே ஒரு பிட்காயினோட விலை $97,000. பிட்காயின் மட்டும் இல்லாம ஈதேரியம், லைட் காயின், சொலானான்னு அதிகமா பேசப்படாத இன்னும் சில சின்ன கிரிப்டோ கரன்சிஸ் கூட கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதோட விலை மதிப்பு உயர்ந்துதான் இருக்கு. பிட்காயின் வாங்கலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, and அது பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது பண பரிமாற்றங்கள் இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. டிஜிட்டல் மணி அண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்க முயற்சிக்க போறோம். ஒரு உதாரணத்தோடயே எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஆன்லைன் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணம் டிஜிட்டலா அந்த பேங்கோட கம்ப்யூட்டர்ல வாழ்ந்து வரும். உங்க ஃப்ரெண்டோட பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க கொஞ்சம் பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பேங்கோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி எவ்ளோ அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும், அவங்க அக்கவுண்ட் நம்பர் போட்டு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணி பின் போட்டீங்கன்னா, காசு உங்க ஃப்ரெண்டுக்கு போயிடும். உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து டைரக்ட்டா உங்க ஃப்ரெண்டோட அக்கவுண்ட்க்கு நீங்க பணம் அனுப்புறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா முழு உண்மை அது கிடையாது. பின்னாடி என்ன நடக்குதுன்னா, நீங்க குடுக்குற இந்த டீட்டெயில்ஸ் அந்த பேங்கோட கம்ப்யூட்டருக்கு தான் போய் சேருது. அப்புறமா பேங்க் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சரி பார்த்து, உங்க அக்கவுண்ட்ல காசு போதுமான அளவு இருக்கா? உங்க ஃப்ரெண்டோட அக்கவுண்ட் நம்பர்லாம் கரெக்ட்டா இருக்கான்றதெல்லாம் சரி பார்த்து, பேங்க் தான் இந்த டிரான்சாக்ஷன் இந்த பண பரிமாற்றத்த செயல்படுத்தி வைக்குது. இதே மாதிரி உலகம் ஃபுல்லா பல ஆயிரம் பேர் பணம் அனுப்பணும்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஆன்லைன்ல. இது எல்லாத்தையும் தவறாம கணக்கு வச்சுக்கிற பொறுப்பு பேங்க் கிட்ட தான் இருக்கு. அதுக்காக பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும், யாருகிட்ட இருந்து எவ்ளோ காசு யாருகிட்ட போயிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டுக்கு பேரு லெட்ஜர். ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு லெட்ஜர் வச்சிருப்பாங்க. இந்த லெட்ஜர் எல்லாமே கூட பேங்க்ஸ் ஆன்லைன்லயே அவங்க சர்வர்ல, அவங்க கம்ப்யூட்டர்ல தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஒரு லெட்ஜர மெயின்டெயின் பண்ணி அத பாதுகாக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா, அதுல தான் யார்கிட்ட எவ்ளோ பணம் இருக்கு, அந்த பணம் பத்திரமா இருக்கா, எங்க போகுது, எங்க வருது இந்த விஷயங்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு இன்னைக்கு டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங்க பொறுத்தவரைக்கும் பேங்க்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஒவ்வொரு பேங்க்கும் பொறுப்பா, நேர்மையா அவங்க லெட்ஜர மெயின்டெயின் பண்றாங்கன்னு அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்க ஒவ்வொருத்தவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேள அந்த பேங்க் ஏமாத்தணும்னு நெனச்சாவோ, இல்ல அந்த பேங்கோட கம்ப்யூட்டரையே யாரோ ஹேக் பண்ணிட்டாலோ, அந்த பேங்க்ல இருக்கிற டிஜிட்டல் கரன்சிக்கு உத்தரவாதமே இல்ல. பேங்க் மாதிரி சென்ட்ரலைஸ்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது ஒரு ரிஸ்கா உணர்ந்து உருவாக்கப்பட்டது தான் கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சியோட அடிப்படையே இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஒரு காமன் லெட்ஜர். இந்த லெட்ஜருக்கு பேரு தான் பிளாக் செயின். பிளாக் செயின் அப்படின்ற இந்த லெட்ஜர் ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்லாம எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் ஒரே நேரத்துல வாழும். பிளாக் செயின் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் நோடுன்னு சொல்லுவோம். லெட்ஜர் மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பொதுவா இப்படி எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் வைக்கும்போது அதோட பாதுகாப்பு, அதோட நம்பிக்கை இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். கிரிப்டோ கரன்சிஸ் லெட்ஜரா பயன்படுத்துற பிளாக் செயின் அப்படின்ற இந்த டெக்னாலஜி ரொம்ப ஸ்மார்ட்டா பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இந்த பிளாக் செயின் எப்படி வேலை செய்து, எதனால அதோட பாதுகாப்பு தன்மை இவ்ளோ அதிகமா இருக்குன்றத இப்ப நம்ம பார்ப்போம். டிஜிட்டல் பேங்கிங்க்கு நம்ம பார்த்த அதே உதாரணத்தை இங்க எடுத்துப்போம். ஆனா பணத்துக்கு பதிலா கிரிப்டோ கரன்சி, நீங்க கொஞ்சம் கிரிப்டோ கரன்சி உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்ப எவ்ளோ அனுப்பணும்? எந்த அக்கவுண்ட்ல இருந்து எந்த அக்கவுண்ட்டுக்கு அனுப்பணும்? இந்த இன்ஃபர்மேஷன நீங்க சிஸ்டம்க்கு குடுப்பீங்க. ஆனா இந்த தடவ இந்த இன்ஃபர்மேஷன் பேங்கோட கம்ப்யூட்டர், பேங்கோட நெட்வொர்க்குக்கு போகாம, நம்ம பிளாக் செயின்ல இருக்கிற நோட் எல்லாத்துக்கும் போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
2வது, இதுல இருக்கிற ஒரு சில நோட்ஸ் இந்த பணப்பரிமாற்றத்த சரி பார்த்து அப்ரூவ் பண்ணும். இதுவரைக்கும் டிஜிட்டல் பேங்கிங் மாதிரியே தான் இருந்துச்சுன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. இனிமே தான் ஃபன் ஆரம்பிக்க போது. அப்ரூவ் ஆகியிருந்தாலும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே செயல்பட்டிருக்காது. ஏன்னா, அவ்ளோ ஈஸியா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் லெட்ஜர்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம பிளாக் செயின் அலோவ் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் 3 ஒண்ணா வரக்கூடிய ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பா அமைச்சு வைக்கும். இந்த ஒரு குரூப்புக்கு பேரு பிளாக். ஒரு பிளாக் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு சீக்ரெட் கோடா மாறும். நீங்க பசில்ஸ், வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் நெறைய விளையாடுவீங்கன்னா, உங்களுக்கு சைஃபர்ஸ், கோட்ஸ் பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஸ்க்ரீன்ல இப்ப உங்களுக்கு தெரியறது ஒரு சைஃபர். ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். இப்ப ஆப்பிள்ன்ற வார்த்தைய எடுத்துக்கிட்டு, அந்தந்த எழுத்துக்கான நம்பர அதுக்கு கீழ போடுவோம். இங்க வந்திருக்க இந்த நம்பர நம்ம கொண்டு போய் யார்கிட்டயாவது காமிச்சோம்னா, இத ஆப்பிள்ன்னு யாருக்கும் சொல்லத் தெரியாது. அதாவது அந்த சீக்ரெட் கோட் இல்லன்னா, அந்த இன்ஃபர்மேஷன யாராலயும் கெஸ் பண்ண முடியாது. இந்த பிராக்டிஸ்க்கு பேரு கிரிப்டோகிராஃபி. அதாவது ஒரு கோடோ இல்ல ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷனோ யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம சீக்ரெட்டா மாத்துறதுக்கு பேரு தான் கிரிப்டோகிராஃபி. சைபர் செக்யூரிட்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கிரிப்டோகிராஃபி தான். அண்ட் ரீசென்ட்டா சைபர் செக்யூரிட்டில நடந்திருக்க நெறைய முன்னேற்றங்களுக்கு காரணமும் கிரிப்டோகிராஃபி தான். அண்ட் அத நம்ம வந்து டீட்டெயில்டா படிச்சோம்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேத் கான்செப்ட்டா தான் அது இருக்கு. ஓகே. நம்ம இப்ப எங்க இருந்தோம்? பிளாக்ஸ். ஒவ்வொரு பிளாக்ல இருக்க இன்ஃபர்மேஷனும் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி, கிரிப்டோகிராஃபிக் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சீக்ரெட் கோடா மாறிடும். இந்த இன்ஃபர்மேஷன நம்ம ஹேஷ்ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஹேஷ் என்னன்றது நம்ம பிளாக் செயின்ல இருக்கிற எந்த நோடுக்குமே தெரியாது. ஆனா இந்த ஹேஷ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஒவ்வொரு நோடோட பொறுப்பு. பொறுப்புன்னு சொல்றத விட அந்த ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு சேலஞ்ச். ஒவ்வொரு நோடுன்றது என்னது? ஒரு கம்ப்யூட்டர் தான். அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு நபர், அவங்கள மைனர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த ஹேஷ கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. நம்ம இங்க சிம்பிளா சொல்லிட்டோம். ஆனா உண்மையிலேயே இந்த கரெக்ட்டான ஹேஷ கண்டுபிடிக்கிறது அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு காரணம் இதோட கிரிப்டோகிராஃபி தான். உதாரணத்துக்கு 3+3 6ன்னு இருக்கு. 3+3ன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, பதில் 6ன்னு நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க. ஆனா 6ன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு, எங்கருந்து இது வந்துச்சுன்னு நான் கேட்டேன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. 0+6ஆ இருக்கலாம், 1+5ஆ இருக்கலாம், 2+4ஆ இருக்கலாம், இல்ல 3+3ஆ இருக்கலாம். பிளாக் செயின்ல ஒரு பிளாக்கோட இன்ஃபர்மேஷன குடுத்து, ஹேஷ கண்டுபிடிக்க சொல்றது, 6அ குடுத்து எங்கருந்து வந்துச்சுன்னு கேக்குற மாதிரி. What? ஒன் வே ஃபங்ஷன். ஒரு சைட் பண்றது ஈஸி, இன்னொரு சைட் பண்றது கஷ்டம். அதுவும் அடிஷன் மாதிரி சிம்பிளா இல்லாம, பிளாக் செயின்ல நடக்கிற கிரிப்டோகிராஃபி விர்ச்சுவலி இம்பாசிபிளா இருக்கும். இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஹேஷ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால மைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கோடிக்கணக்கான ஹேஷஸ ஒன்னொன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹேஷ் தெரிஞ்சதுன்னா, அதிலிருந்து இந்த இன்ஃபர்மேஷனோட ஹேஷ் தானான்னு ப்ரூவ் பண்றது ஈஸி. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு எல்லா ஹேஷையும் ரன் பண்ணி அதுதான் கரெக்டான ஹேஷான்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு மைனிங். அதனால தான் மைனர்ஸ்னு அவங்கள சொல்றோம். கிரிப்டோ கரன்சி மைன் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் தேவை. ஏன்னா நெறைய ஹேஷ் போட்டு நெறைய காம்ப்ளிகேட்டடான மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேஷன் பண்ண வேண்டிய காரணத்தினால ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தேவை. அண்ட் மைனிங் ப்ராசஸ் நெறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஸோ யாராவது மைனர் இருக்காங்கன்னா அவங்க மைனிங்க்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட கரண்ட் பில் பயங்கர அதிகமா இருக்கும். ஏன்னா மைனிங்க்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பவர் தேவை. இந்த ஹேஷ கரெக்ட்டா கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் மைனருக்கு ஒரு சின்ன ரிவார்ட் உண்டு. அதனால மைனர்ஸ்லாம் போட்டி போட்டுக்கிட்டு எவ்ளோ வேகமா இந்த ஹேஷ கண்டுபிடிக்க முடியுமோ பண்ணுவாங்க. அதனால மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் பவர்ஃபுல்லா மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்கணும். இப்ப நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்.
ஒரு மைனர் கரெக்ட்டான ஹேஷ கண்டுபிடிச்சிட்டோம்னு நெனச்சா, எல்லா நோடுக்கும் ஷேர் பண்ணி, நான் கரெக்ட்டான ஹேஷ கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. மத்த நோட்ல இருக்கவங்கலாம், இந்த ஹேஷ அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷனுக்கு கம்பேர் பண்ணி, இதுதான் கரெக்ட்டான ஹேஷான்னு செக் பண்ணுவாங்க. இது பண்றது ஈஸி. ஹேஷ் இருந்தா அந்த இன்ஃபர்மேஷனோடது தானான்னு செக் பண்றது ஈஸி. இப்படி பல நோட் சேர்ந்து இதுதான் கரெக்ட்டான ஹேஷ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கன்சென்சஸ் ஏற்படுது. அதாவது எல்லாருக்கும் ஒற்றுமையான ஒரு கருத்து. இந்த கன்சென்சஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டிரான்சாக்ஷனே செயல்படும். இந்த பிளாக் ஃபைனலைஸ் ஆயி அந்த லெட்ஜர்ல பெர்மனன்ட்டா உட்காந்துரும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பிளாக் செயின் பத்தின கடைசி விவரம் என்னன்னா, அடுத்து வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ மறுபடியும் குரூப்பா ஒரு பிளாக்கா மாறி, அதோட ஹேஷ கண்டுபிடிக்கிறதுக்கான போட்டி மைனர்ஸ்க்கு நடுவுல துவங்கும். இந்த ஹேஷ் உருவானது வெறும் அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம, கடந்த பிளாக்கோட ஹேஷையும் சேர்த்து ஒரு புது ஹேஷ் உருவாகும். அந்த வகையில இந்த புது ஹேஷ் நம்ம கடந்த பிளாக்கோட ஒரு லிங்கா அமையுது. இந்த மாரி அடுத்து வரக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே தன்னுடைய ஹேஷ கிரியேட் பண்ணும்போது, தன்னோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம, கடந்த பிளாக்கோட ஹேஷையும் சேர்த்துக்குது. சேர்த்து எல்லாம் லிங்க் ஆகி ஒரு செயின் மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த டெக்னாலஜிக்கு பேரு பிளாக் செயின்னு சொல்றாங்க. பிளாக் செயின யாராவது ஏமாத்தணும்னு நெனச்சு, ஒரு பிளாக்ல இருக்கிற டிரான்சாக்ஷன மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த தவறான பிளாக் ஏற்படுத்தின ஹேஷ், ஒரிஜினல் பிளாக்கோட ஹேஷ விட வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம நோட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஹேஷ் ஒரிஜினல் பிளாக் செயினோட தான் இருக்கும். அந்த டைம்ல ஒரு தவறான டிரான்சாக்ஷனால ஒரு தவறான ஹேஷ் வந்துச்சுன்னா, நம்ம நோட்ஸ் அதாவது நம்ம மைனர்ஸ் அத ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அப்ப ஒரு ஹேக்கர் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன ஒரு பிளாக்ல மாத்துனாங்கன்னா, அந்த பிளாக்கோட ஹேஷையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு அவங்க திரும்பி ரிவர்ஸ்ல தான் வொர்க் பண்ணணும். அண்ட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படியே அவங்க மாத்துன அந்த பிளாக்கோட ஹேஷ் அவங்க கண்டுபிடிச்சாலும், இது அடுத்தடுத்து உள்ள பிளாக்கோட லிங்க் ஆகிட்டே வரனால, அடுத்தடுத்து உள்ள பிளாக்கோட ஹேஷையும் அவங்க கண்டுபிடிக்கணும். அதோட இன்ஃபர்மேஷன் அவங்க மாத்தாட்டியும், அதோட புது ஹேஷ கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் ஆகியிருக்கு. அப்படியே அவங்க இத பண்றதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிச்சாலும், பிட்காயின் மாதிரி பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சிஸ்லலாம் எந்த அளவுக்கு வேகமா பிளாக் சேர்ந்துகிட்டே வருது அந்த செயின்லனா, அவ்ளோ வேகமா அவங்களால ஹேஷ கண்டுபிடிச்சுட்டு கேட்ச் அப்பே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற ஹேஷுக்கு வரவே முடியாது. ஒருத்தரால முடியாது. மேபி உலகத்துல இருக்க பாதி நோட்ஸ் ஆர் அதுக்கும் மேல உள்ளவங்க ஒண்ணா சேர்ந்து ஹேக் பண்ண நெனச்சா தான் இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுமே தவிர, ஒருத்தர் மட்டும் நெனச்சு இந்த பிளாக் செயின ஹேக் பண்ணவே முடியாது. இந்த காரணத்தினால தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இவ்ளோ பிரபலமாயிட்டு வருது. அண்ட் இந்த பிளாக் செயின்ல பரிமாற்றக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்கு. அவ்ளோதான். இப்ப குயிக்கா நம்ம ஒரு ரீகேப் பண்ணிக்கிட்டே பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸோட முக்கியத்துவம் என்னன்னு பார்ப்போம். பிளாக் செயின் ஒரு டீசென்ட்ரலைஸ்டான சிஸ்டம். லெட்ஜரை பாதுகாக்கிற பொறுப்பு பேங்க் மாதிரி ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட்ரலைஸ்டா இல்லாம பிளாக் செயின் ஒரு காமன் லெட்ஜரா பல பேரோட கம்ப்யூட்டர்ல அதாவது நோட்ஸ்ல செயல்படுது. டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பிளாக்கா குரூப் ஆகி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பிளாக்கும் அதுக்கு கடந்த பிளாக்குக்கு லிங்க் ஆகியிருக்கும். ஒரு செயின் மாதிரி. இந்த லிங்க்னால ஒரு பிளாக் செயின்ல இருக்க இன்ஃபர்மேஷனை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த இன்ஃபர்மேஷன் பெர்மனண்டா இருக்கு. ஒரு பிளாக்ல இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் அப்ரூவ் ஆகணும்னா அதுக்கு ஒரு நோட்ல ஒரு மைனர் மட்டும் அப்ரூவ் பண்ணா பத்தாது. பல நோட்ஸ் சரி பார்த்து ஏத்துக்கிட்டாதான் ஒரு பிளாக் அப்ரூவ் ஆகும். அதாவது மெஜாரிட்டிக்கு காமன் கன்சென்சஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு டிரான்சாக்ஷன் பிளாக் அப்ரூவ் ஆகும். கடைசியா என்னதான் ஒரு டிரான்சாக்ஷன் பிளாக் அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நோட்ல மைனர்னு ஒரு ஹியூமன் பீயிங் உட்கார்ந்திருந்தாலும் அவங்க சரி பார்க்கிறது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த டிரான்சாக்ஷன்ஸோ அந்த லெஜர்ல இருக்க மத்த டிரான்சாக்ஷன்ஸோ இல்ல. அவங்க சரி பார்க்கிறது அந்த பிளாக்கோட மேத்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு. கிரிப்டோகிராஃபிக் ஃபங்ஷன் படி அந்த ஹேஷ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றாங்க. என்னதான் அங்க ஒரு மனுஷன் இருந்தாலும், அந்த பிளாக் செயினோட நம்பகத்தன்மை ஒரு மேத்தமேட்டிக் ப்ரூஃபால தான் ஏற்படுது.
அதனால பிளாக் செயின் கம்ப்ளீட்டா மேத் அண்ட் கிரிப்டோகிராஃபிய நம்பி இருக்கிற ஒரு சிஸ்டம். மனுஷன் பொய் சொன்னாலும் மேத் அண்ட் சயின்ஸ் பொய் சொல்லாது. என்னதான் இன்னைக்கு ஆன்லைன் கம்யூனிட்டில பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் ரொம்ப பிரபலமா இருந்தாலும் காமன் மேன் அளவுக்கு அது இன்னும் அவ்வளோ அதிகமா போய் சேரல. ஒருவேளை அது புரிதல் இல்லாத காரணமா கூட இருக்கலாம். அடிப்படையில ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத் அண்ட் கிரிப்டோகிராஃபில கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமா இருந்தாலும், பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் வருங்காலத்துல எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமா மாறுமான்னு கேட்டா, யாருக்குமே அது தெரியல. அதனால பிட்காயின் வாங்கணுமா இல்லையான்ற கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தேங்க் யூ.